ஹாய் குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களை உதாரணத்தோடு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்து இது எல்லாமே பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோக்களை பார்க்குறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக தமிழ் படிக்க முடியும். தமிழ் மொழியில் மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம். மேலே புள்ளி வச்சுருக்கக்கூடிய எழுத்துக்களையெல்லாம் நம்ம மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் முதல் எழுத்து இக்கு. இக்கு சொல்லுங்கள். இக்கு. கொக்கு. கொக்கு. கொக்கு அந்த சொல்லில் பாருங்கள் இக்கு இருக்குது. கொக்கு பார்த்துருக்கீங்களா? கொக்கு எங்கே இருக்கும்? நீர்நிலைகள்லாம் இருக்கும். ஒத்த காலில் நின்றுட்டுருக்கோம்ல, மீனை பிடிச்சிட்ருக்கோம், மீன் பிடிக்கிறக்காக. கொக்கு. அடுத்த எழுத்து இங்கு. 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 சங்கு. 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 சங்கு எங்கேருந்து கிடைக்கும்? கடல்லேருந்து கிடைக்கும். சங்குங்கிறத சொல்லல, இங்கு அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்குது. சங்கு. இங்கு. அடுத்த எழுத்து இச்சு. 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 பச்சை. பச்சை. படத்தில் பாருங்கள், அந்த புல் பச்சை பசேர்னு இருக்குல்ல, இலைகளெல்லாம் பசுமையாக இருக்கும், புல்லெல்லாம் பச்சையாக இருக்கும். அதைத்தான் நம்ம பச்சை அப்படின்னு சொல்லுவோம். பச்சை அந்த சொல்லில் இச்சு இருக்குது. இஞ்சு. இஞ்சு. இது என்ன எழுத்து? இஞ்சு. இஞ்சி. இஞ்சி. இஞ்சி அந்த சொல்லில் இஞ்சு அப்படிங்கிற எழுத்து மெய்யெழுத்து இருக்குது. இஞ்சி எங்கே பார்ப்பீங்க? உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கும்ல, அம்மா யூஸ் பண்ணுவாங்க. இஞ்சு. இஞ்சி. அடுத்த எழுத்து இட்டு. 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 பட்டம். பட்டம். நீங்கள் பட்டம் பறக்க விட்டுருக்கீங்களா? பட்டம் விட்டு விளையாடிருக்கீங்களா? ரொம்ப பிடிக்கும்ல பட்டம் விளையாடுறது உங்களுக்கு. பட்டம் இந்த சொல்லில் இட்டு இருக்கு பாருங்க. இட்டு. பட்டம். அடுத்த எழுத்து இன். இன். நண்டு. இன். இந்த இன்னை 2 இன் இருக்குது. இது 3 சுழி இன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 டைம் வளைஞ்சிருக்கு பாருங்கள், 3 சுழி இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் நண்டு அந்த சொல்லில் இன் இருக்குது. நண்டு. அடுத்த எழுத்து இத்து. இத்து. வாத்து. வாத்து. இத்து அப்படிங்கிற மெய்யெழுத்து வாத்து அப்படிங்கிற சொல்லில் இருக்குது பாருங்கள். வாத்து. வாத்து பாருங்கள், அழகாக இருக்குல்ல, தண்ணியில் நீந்திட்டே போகும், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்து. இந்து. பந்து. இந்து. பந்து. பந்து. பந்துங்கிற சொல்லில் இந்து நடுவில் வந்திருக்கு. இந்து அப்படிங்கிற மெய்யெழுத்து. பந்து. அடுத்த எழுத்து இப்பு. இப்பு. கப்பல். இப்பு. கப்பல். சொல்லுங்க. இப்பு. கப்பல். கப்பலில் நீங்கள் போயிருக்கீங்களா? கப்பல் எங்கே போகும்? நீரில் போகக்கூடிய ஒரு போக்குவரத்து சாதனம் கப்பல். கடலெல்லாம் போகும். அடுத்த எழுத்து இம். இம். பொம்மை. பொம்மை. இம். பொம்மை. பொம்மை பாருங்க, அழகாக இருக்குல்ல. நீங்கள் பொம்மை வச்சு விளையாடுவீங்களா? பொம்மை. இம். பொம்மை. அடுத்த எழுத்து ஈ. ஈ. நாய். நாய். ஈ அப்படிங்கிற மெய்யெழுத்து நாய் அப்படிங்கிற சொல்லில் இருக்குது. அந்த நாய் பாருங்கள், ஒயிட்டா வெள்ளையா புசு புசுன்னு ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்கள் வீட்டில் நாய் இருக்கா? அதோட பேர் என்ன?
அடுத்த எழுத்து எர் எர் எர். தேர் தேர் எர் தேர். தேர் பார்த்துருக்கீங்களா? கோயிலெலாம் திருவிழா டைமில் தேரோட்டம் நடக்கும்ல, தேர். அப்படியே அந்த வடம் பிடிச்சு இழுப்பாங்க. எர் தேர். அடுத்த எழுத்து இல் மல்லிகை இல் மல்லிகை மல்லிகை. இல் அப்படிங்கிற மெய்யெழுத்து மல்லிகை அப்படிங்கிறதுல இருக்குது. இல்லில் 3 இல் இருக்குது. இது இல் மல்லிகை. மல்லிகைப்பூ ரொம்ப மணமாக இருக்கும்ல, வாசனையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த எழுத்து யூ யூ யூ. செவ்வாழை யூ செவ்வாழை. செவ்வாழை அப்படிங்கிற சொல்லல யூ அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்குது. படத்தில் பாருங்கள், செவ்வாழை. செவ்வாழை சாப்பிடுவீங்களா? செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த எழுத்து இல் இல். நான் சொன்னேன்ல 3 இல் இருக்குன்னு, இது இல் இல். நல்லா அழுத்தி சொல்லணும், இல் அப்படி சொல்லணும். யாழ் யாழ். படத்தில் இருக்குல்ல, அதுதான் யாழ். அது ஒரு இசைக்கருவி. யாழ். அடுத்தது இல். இது தேள். இது ஒரு இல். இல் தேள் இல் தேள் இல் தேள். தேள் பார்த்துருக்கீங்களா? தேளை பார்த்தா கையில் தொட்டுறாதீங்க, ஏன்னா அது கொடுக்கு இருக்கும், அந்த கொடுக்கால கொட்டி வச்சிரும், ரொம்ப வலியாகும். தேளை பார்த்தா கையில் தொட வேண்டாம். அடுத்த எழுத்து இற்று இற்று. சொல்லுங்க, இற்று. வெற்றிலை இற்று வெற்றிலை வெற்றிலை வெற்றிலை. வெற்றிலை பாருங்க, தாத்தா பாட்டியெல்லாம் போடுவாங்கள்ல, வெற்றிலை போட்டால் வாயெல்லாம் சிவக்கும். வெற்றிலை. அந்த இலை பசுமையாக இருக்கும், பச்சையாக. அடுத்த எழுத்து எண். நம்ம ஏற்கனவே ஒரு எண் பார்த்தோம், அது 3 சுழி எண் அப்படின்னு சொன்னேன். 3 டைம் வளைஞ்சிருந்ததில்ல. இது பாருங்கள், இது எத்தனை டைம் வளைச்சிருக்கு? 2 தடவை. இது 2 சுழி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமான சொல் மான். மான். மான் அப்படியே துள்ளி குதித்து ஓடும், காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு. மான் மான். குட்டீஸ், இப்போ நம்ம 18 மெய்யெழுத்துக்களையும் உதாரணத்தோடு பார்த்துட்டோம்ல. இந்த எழுத்துக்களையெல்லாம் திரும்ப ஒரு டைம் படிக்கலாமா? மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. மேலே புள்ளி வச்சுருக்கதையெல்லாம் நம்ம மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை படிக்கிறேன், நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். இக்கு இக்கு. இங்கு இங்கு. இச்சு இச்சு. இஞ்சு இஞ்சு. இட்டு இட்டு. இன்னு இன்னு. இத்து இத்து. இந்து இந்து. இப்பு இப்பு. இம்மு இம்மு. ஈ ஈ. எர் எர். இல் இல். யூ யூ. இள் இள். இல் இல். இற்று இற்று. இன் இன். குட்டீஸ், 18 மெய்யெழுத்துக்களையும் நம்ம இப்போ தெரிஞ்சிட்டோம்ல. நீங்கள் ஒரு டைம் அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. திரும்ப திரும்ப நல்லா பயிற்சி எடுங்க. அடிக்கடி நிறைய டைம் இந்த வீடியோவை பாருங்கள். திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும், நினைவில் இருக்கும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. நன்றி.